இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 17. நான் என்ன சொல்ல வரேன் என்று புரியாத மாதிரியே கேட்குறா பாரு என்று நினைத்த வினோத், மிஸ் வினோதினி, பொது இடம் கூட பார்க்காம கணனை அத்தனை பேர் எதிரில் கட்டிப்பிடிக்கிறீங்களே, அது தவறில்லையா? இப்படித்தான் ஒரு ஆண் பிள்ளைய நடு ரோட்டில் கட்டிப்பிடிச்சு நிற்பீங்களா என்றதும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தவள், மிஸ்டர் வினோத், போது நிறுத்துங்க. இதை நான் சத்தியமாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஏன் சார், ஏன் இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், கண்ணன் என்னுடைய நண்பன் மட்டும் கிடையாது. எனக்கு அப்பா, அண்ணன், தோழன் எல்லாமே அவன்தான். என்னையும் அவனையும் அப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கே தெரியல. உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் நடந்துக்கிற விதமே வேற. ஆனால் என்னால் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியல. என்னை நினச்சா எனக்கே கோபம் வருது என்று கலங்கியவளை பார்த்து மனசு துடித்தாலும், என்னை மன்னிச்சிருடி, நீ இதை விட நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது நான் பேசுகிறது எல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியாது என்று நினைத்தவன், என்ன வினோதினி, இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் பார்த்ததை வைத்து என் மனசில் பட்டதை கேட்டேன். நான் உங்களுக்கு தெரிந்தவன், நேரடியாக கேட்டுட்டேன். உங்களை அப்படி பார்த்தவங்க எத்தனை பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் ஆண் பெண் இருவருக்கும் இருக்கும் உறவை மற்றவங்க முடிவு செய்வாங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா என்ன என்று மேலும் அவளின் கோபத்தை அதிகமாக்கும் பொருட்டு பேசினான். இங்கே பாருங்கள் மிஸ்டர் வினோத், நீங்கள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தீங்கன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. கட்டிப்பிடிப்பதில் எந்த தவறும் இல்லை. உங்கள் மனசில் தான் அசிங்கம் இருக்குது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் 2 பேருக்குள் இருக்கும் உறவு என்ன என்று எங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்ததே பெரிய விஷயம். நான் குண்டாக இருப்பதால் நீங்கள் நிறைய கேலி பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் கூட என்னை இந்த அளவுக்கு பாதித்தது கிடையாது. ஆனால் இப்போ சொன்னீங்க பாருங்கள், இதையெல்லாம் என்னால் இந்த ஜென்மம் முழுக்க மறக்க முடியாது. என்னுடைய கேரக்டரையே நீங்கள் அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடாது, அவ்வளவுதானே? ஓகே, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல் என்னாலையும் உங்கள் முகத்தை நேருக்கு நேராக பார்த்துட்டு நாள் முழுக்க வேலை செய்ய முடியாது என்று எழுந்தவளை, என்ன மிஸ் வினோதினி, பயந்துட்டிங்களா? நான் வெளிநாட்டில் படித்தாலும் இங்கே படித்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேன். எங்கே போனாலும் நம்ம கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவன் நான். உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வேலையை விட்டுட்டு தாராளமாக போகலாம். அதை விட்டுட்டு நான் பேசினதெல்லாம் காரணமாக சொல்லாதீங்க. நான் சொல்கிறதையே உங்களால் தாங்கிக்க முடியலையே. மற்றவங்க யாராவது இந்த மாதிரி வந்து சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் கத்துவீங்களா? நீங்கள் தான் ரொம்ப தைரியமான பெண்ணாச்சே. தைரியம் இருந்தால் இங்கே வேலை செய்யுங்க, இல்லையா ரிசைன் பண்ணிட்டு போங்க என்றவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் தன் பணியை செய்ய ஆரம்பித்தான். இல்லை இல்லை, செய்வது போல் நடித்தான். போதும் மிஸ்டர் வினோத், யாருக்கு பயம்? உங்களுக்கு தான் என் மீது பயம். அதனால தான் என் மனசை நோகடிச்சு என்னை இங்கிருந்து போக வைக்கிறீங்க என்று கோபமாக கத்தியவளுக்கு மூச்சு வாங்கியது. குட் ஜோக். யாருக்கு? எனக்கு பயமா? உங்களை பார்த்து பயப்பட எனக்கு என்ன அவசியம்? சரி, உங்களுக்கு பயம் இல்லை என்பதை இங்கே வேலை செய்து நிரூபித்து காட்டுங்க வினோதினி. யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் பயந்து ஓட பார்க்கறது நீங்களா நானா? பிறகு தெரியும் என்று நக்கலாக சிரித்தான் வினோத். இங்கே பாருங்கள் மிஸ்டர் வினோத், கண்டிப்பாக நான் இங்கே தொடர்ந்து வேலை செய்து உங்கள் முகத்தில் கரிய பூசுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன வார்த்தை தவறு என்று உங்கள் வாயாலே சொல்ல வைப்பேன் என்று ஆவேசமாக கூறினாள் வினோதினி. என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்களா? இந்த வெட்டி வீராப்பக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொன்னதை செய்து காட்டுங்க. இப்போ போய் வேலையை கவனிங்க, என் நேரத்தை வீணடிக்காதீங்க. நான் சொன்னதை செய்யத்தான் போகிறேன் மிஸ்டர் வினோத். அவ்வளவு சீக்கிரத்தில் நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன். அதற்கு முன் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. பாரு, சரி, 10 நிமிஷம் எதுக்கு டைம் கேட்குறீங்க? அந்த 10 நிமிஷத்தில் என்னை எப்படி பழி வாங்கலான்னு யோசிக்க போகிறீங்களா என்ன என்று சிரித்தவனை கொலை வெறி கொண்டு முறைத்தவள், யாரையும் பழி வாங்கணும் என்ற அவசியம் எனக்கில்லை மிஸ்டர் வினோத்.
சரி சரி பார்க்கலாம், போயிட்டு சீக்கிரம் வாங்க என்றான் வினோத். வினோதினி நேராக ரெஸ்ட் ரூம் சென்றவள் கதவை அடைத்து இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அருவியாய் பொழிய கதறி அழுதவள், ஏண்டா ஏன் என்னை அப்படி கேட்ட? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எங்கள் உறவை கேவலப்படுத்தும்படி பேசிட்டியே, என்னால் முடியலடா என்று கதறியவள் சிறிது நேரம் கழித்து தன்னை சமன்படுத்தி கொண்டவள் கண்ணனின் குரல் கேட்க வேண்டுமென்று தோன்ற அவனுக்கு அழைத்தாள். ஹலோ, என்னடி இப்போதான் ஆஃபீஸ் போனேன், அதுக்குள்ளே கால் பண்ணுற, ஏதாவது பிரச்சனையா என்று அக்கறையுடன் கேட்டான் கண்ணன். இல்லைடா, இல்லை, நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். கண்ணா, ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, சோகத்தை மறைத்து பேசினாள் வினோதினி. ஓ அப்படியா, சூப்பர்டி, கண்டிப்பாக வரேன். ஆனால் ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் எதுவும் இல்லைடா, இங்கே சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல, வேற எதுவும் இல்லை, வச்சுட்டவா? சரிடி, பார்த்து கவனமாயிரு, ஓகேவா? ஓகேடா என்றவள் அழைப்பை துண்டித்தாள். வினோத் அவளை வார்த்தைகளால் குத்தி கிழித்திருந்தாலும் அவளை விடவும் இவன்தான் மிகவும் வேதனைக்குள்ளானான். கண்கள் கலங்கி அமர்ந்திருந்தவன், சாரிடி, அது என்னவோ தெரியல, உன்னை விளையாட்டுத்தனமாக பேச ஆரம்பித்தேன், ஆனாலும் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். இந்த நிலைமையிலும் நீ என்னை மனசார விரும்ப ஆரம்பிக்கணும். நான் உனக்கு என்னுடைய உண்மையான காதலை புரிய வைப்பேன். நீ என் வீட்டுக்கு வந்துட்டா இதை விட நிறைய பிரச்சனையை பார்க்க வேண்டி வரும். என் லட்டு, எதை கண்டும் பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நான் எப்போவுமே உன் கூடவே இருக்க முடியாதுடி. நான் பண்ணுற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெறுப்பை கொடுக்குன்னு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அதை நான் தொடர்ந்து செய்கிறேன். உன் மனசில் நான் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும்டி. லவ் யூ டி லட்டுக்குட்டி. கூடிய விரைவில் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரேன் என்று கலங்கினான். லூசு பயலுக, இவன் அவளுக்கு ஆறுதலாக பேசினா அவள் எதையும் வெற்றி கொள்வாள். மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மனம், தன் உயிரானவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளும்போது நேசம் கொண்ட மனம் எவ்வளவு வேதனையடையும்? அது ஏன் இவனுக்கு புரியலை? வினோதினி கம்பீரமாக வினோத்தின் அறைக்குள் நுழைந்தாள். எஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ் வினோதினி, என்ன வந்த வேலை பார்க்கலாமா என்று அவளின் முகத்தை கூர்ந்து நோக்க அவள் அழுததற்கான தடயம் அப்பட்டமாக தெரிய தன்னையே நொந்து கொண்டான். பார்க்கலாம் சார். வினோத் தன் பிஏ வர்ஷாவை அழைத்தவன், வாங்க மிஸ் வர்ஷா, இவங்க மிஸ் வினோதினி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னுடைய புது பிஏ. இவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஓகே சார். ஹாய் மிஸ் வினோதினி, ஐ எம் வர்ஷா. ஹாய் வர்ஷா, ஹவ் ஆர் யூ? குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டாள் வர்ஷா. இதுவரை நல்லா தான் இருக்கேன் வர்ஷா, இனி போக போக தெரியும் என்றவள் வினோத்தை பார்க்க அவனும் இருவரையும் முறைக்க இருவரும் வேகமாக வெளியேறினர். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க வினோதினி, அது சரி, ஏன் அப்படி சொன்னீங்க? ஓ தேங்க்யூ வர்ஷா. என்ன கேட்குறீங்க, எனக்கு புரியலை. இல்லை, சாரை பார்த்து அப்படி சொன்னீங்களே, எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் சாதாரணமாக சொன்னேன். ஓகே, நீங்கள் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம சார் ரொம்ப நல்லவங்க, வேலை விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். மற்றபடி தேவையில்லாத எதையும் பேச மாட்டார். அப்படியே அவங்க அப்பா மாதிரி. முக்கியமாக பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மனசு புண்படும்படி எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அதை பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க என்றாள் வர்ஷா. வர்ஷா, அவங்க அப்பாவை பற்றி நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் மிஸ்டர் வினோத் நீங்கள் சொல்கிறபடி தான் நடந்துப்பாங்களா? என்ன வினோத்னி இப்படி கேட்குறீங்க? வினோத் சார் ஜென்டில்மேன். அவருடைய பார்வை தேவையில்லாமல் எங்கேயும் போகாது. முக்கியமாக கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசுவார். வேலைக்கு போகும் பெண்கள் நமக்கு பாதுகாப்பான இடம் தான் முக்கியம் இல்லையா? அந்த வகையில் இந்த அலுவலகம் பெண்களுக்கான பாதுகாப்பான இடம். அதை நான் மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் வினோத் சார் வந்ததிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகமாகியது என்று விளக்கம் கொடுத்தாள் வர்ஷா. ஓ அப்படியா, ஓகே வர்ஷா என்றவள், இவன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறான், அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று நினைத்து கொண்டாள். பிறகு வர்ஷா தினசரி என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளுக்கு புரிய வைக்க அவளும் தன் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொண்டவள் வினோத்தை பற்றி, அதாவது வேலை விஷயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை வர்ஷா மூலமாகவும் அங்கே பணிபுரியும் ஒர்க்கர்ஸ் மூலமாகவும் தெரிந்து கொண்டவளுக்கு என்னதான் வினோத் மீது கோபம் இருந்தாலும் அவன் மீது ஒரு மரியாதை வந்தது என்னமோ உண்மைதான். இப்படியே அன்றைய அலுவலகம் நேரம் முடியும் தருவாயில் வினோத்தின் அறைக்கு செல்ல வினோத் அவளை ரசனையாக பார்த்தவன், என்ன மிஸ் வினோதினி, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சா என்று கேட்டான். எஸ் சார்.
ஓகே, நாளையிலேருந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ சார் என்று புன்னகையுடன் கூறியவள் அலுவலகத்தை விட்டு வெளியே வர கண்ணன் அங்கே நின்றிருந்தான்.